வணக்கம். விஜய், நடிகர் விஜய் இன்றைக்கோட 21 நாள் ஆச்சு. 16 நாள் காரியம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வருவோன்னு சொன்ன ஆட்கள் இப்போ தலையை காட்டல. இப்போ தான் அப்படியே பொடிய நமக்கு எந்த பங்கமும் இல்லை, எவனும் நம்மளை ஒன்றுமே பண்ணல, வரலான்னு இப்போ தான் தலையை காட்டுறானோ. இன்னும் அந்த பெருசு தலையை காட்டலை. இவங்களுக்கெல்லாம் பெருசு ஒன்று இருக்குல்ல, அது இன்னும் தலையை காட்டலை. இன்றைக்கி ஏதோ அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஆயுத பூஜைன்னு செல்லிம்பாக கொண்டாடினாங்க. அப்புறம் எல்லாம் வறுத்தெடுத்தாங்க. ஆயுத பூஜையெல்லாம் கொண்டாடுறோம், ஆட்களை கொண்டு போட்டு வந்த பஸ்ஸுக்கு ஆயுத பூஜை கொண்டாடினாங்க அப்படிலாம் எல்லோரும் கொஞ்சம் பேர் பேசணும். அதுக்கு இப்போ தான் எல்லாத்தையும் மக்கள் கவனிச்சிட்ருக்கான். அதனால் தீபாவளி கொண்டாடாத அப்படின்னு இப்போ புஷி சொல்லியிருக்காராம். இதெல்லாம் சொல்லிட்டேயா இப்போ எதுக்கியா வந்த அப்படிங்கிறீங்க. இந்த ஆதவ் அவன் அந்த டெல்லியில் பேசும்போது கொஞ்சம் அதிகமாக பேசினேன். அப்படி இன்னமும் சொல்கிறேன், அதிகமாக பேச விட்டது தப்பு. நான் சிஎம் ரொம்ப மென்மையாக போகிறாரு. ஆனால் எல்லாருமே ஒரு மென்மையாக போகிறது சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஆனால் நான் ஒத்துக்கலை. நாங்கன்னா நக்கீரன் ஒத்துக்கலை. ஆளை பிடிச்சி அப்படி ஒரு நறுக்கு போட்டிருந்தா டெல்லியே இந்த லாபி பண்ணியிருக்க முடியாது. சரி, அது ரைட்டு, அரசியல், அது ஒன்றும் செய்ய முடியாது. இன்னமும் அண்ணன் சுமூகமாக போகணுன்னு நினைக்கிறாரு நம்ம முதல்வர். ஆனால் டெல்லியில் பேசும்போது சொன்ன வார்த்தை சுருக்குனுச்சு. நமக்கும் இத்தனை மாவட்டங்களில் போனோம். இந்த மாவட்டத்தில் இங்கே போகும்போது எங்களை வரவேற்றாங்க. யார்? போலீஸ் வரவேற்றுச்சு. ஒரு ஃபோட்டோவை காமிக்கணும்ல, வரவேற்றா மாலை போட்டு கொட்டுலாம் வச்சு நாயனை வச்சு அதெல்லாம் வச்சு போலீஸை கேட்டேன். நான் என் தம்பி மகேஷை வச்சு, என்னையா கேளு, ஏதாவது போலீஸ் நமக்கு தெரியாமல் ஏதாவது வரவேற்றுருச்சா? நமக்குன்னா பத்திரிகைகளுக்கு தெரியாமல் வரவேற்றுருச்சா? ஐயோ இல்லைண்ணே, கேட்டு தான் சொன்னார். நானும் பேசினேன். ஆனால் நாமக்கல் பார்டர், நாமக்கல்லேருந்து கரூர் பார்டர், தவுட்டுப்பாளையம்னு ஒரு ஏரியா. அவன் மொதுன்னு வராங்க. போலீஸ்காரன் நம்ம பாஷையிலே சொல்கிறார், பொறுப்பில் இருக்கிறவர், மொத்துன்னு வராங்கண்ணே, புரட்டி போட்டு வராங்க. அப்போது அங்கே நாங்கள் போலீஸு ஒரு ஸ்ட்ரென்த்தை வச்சுருந்தோம். ஏன்னா அவங்க தான் பகதம் இல்லாமல் எவன் அடிக்கிறோம், எவனை தூக்கி போட்டு மிதிக்கிறோம், அதெல்லாம் அவங்களுக்கு கவலையே இல்லையே. அப்போ நாங்கள் ஒரு 20-25 போலீஸு, அதுக்கேற்ற எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், ஒரு டிஎஸ்பி எல்லாருமே அங்கே நின்று, அவனுக்கு மாலையெல்லாம் இல்லை, அந்த இடத்துல பாடை வந்துட்டோம்டா இன்னும் 4 பேர் அடித்து போடலான்னு அவன் நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் அங்கே நின்னோம். ஆனால் போகிற போக்கில் அள்ளி விட்றான் பாருங்கள். இப்போ அங்கே டெல்லியிலேருந்து பேசும்போது அங்கே அங்கே சுற்றி இருந்த பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்டார், என்னென்ன நீங்கள் உங்கள் போலீஸ் வரவேற்புலாம் கொடுத்துச்சுன்னு. அடி விளக்கமாக இருந்தேன் நான். பொய்னா வாயை திறந்தால் பொய். எங்களுக்கு வேலுச்சாமிபுரம் வலுக்கட்டாயமாக திணிச்சு கொடுத்தாங்க. பூரா சின்ன பாப்பா, நீங்கள் கையெழுத்து போட்டு அவங்க போட்ட கண்டிஷனுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் புஷி ஆனந்த் இருக்காங்க, அவனும் இப்போ உள்ளே போயிட்டு வெளியே வந்தானே, எல்லோரும் கையெழுத்து போட்டு நாங்கள் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவன் புஷி ஆனந்த் இதை ஒத்துக்கிட்டு வெளியே பத்திரிகையில் பேட்டி கொடுத்துருப்பான். அவன் அது பாருங்கள், அவன் பேட்டியிலேயே உள்ள 3 to 10ன்னு வரும்னு சொல்லிட்டாங்க. 3 to 10 டைம் கேட்குறாங்க அந்த 27. வெளியே ப்ரெஸ்ஸில் அந்த பத்திரிக்காரங்கிட்ட 12 மணிக்கு தலைவர் விடுவார் அப்படின்னு வீடியோ பேசுனது பாருங்கள். நீங்கள் பார்த்தா தெரியும். வீடியோ பார்த்தீங்கனால தெளிவாக புஷி ஆனந்த் உண்மையிலேயே அவன் தெளிவாக சொன்னது அது ஒன்று தான். அதை பாருங்கள் நீங்கள். கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை தெரிவிச்சு. ஆனால் ஏன் இது சொல்கிறான்ல, நான் வேலுச்சாமிபுரம் திடீர்னு எங்களை கொண்டு திணிச்சிட்டாங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி
இவங்க வந்து 15/9/25 எஸ்பிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 13/12/25 அன்னைக்கு நாங்கள் இந்தந்த இடத்துல, அதாவது கரூரில் அவங்க கேட்ட இடம் மனோகரா கார்னர்னு ஒன்று இருக்கான். அப்போ எஸ்பி வந்து அதை மறுக்கிறார். சரி சார் நாங்கள் போயிட்டு வரோன்னு பெருசுக்கு போயிடுச்சு. யார்? இந்த விஜயோட எடுபிடிகள் போயிட்டாங்க. போன பிறகு இந்த 2 விஷயம் வருது. ஒன்று டிஎம்கே 30 விழா, அடுத்து வந்து எடப்பாடி. இதை பார்த்த உடனே மறுபடியும் வராங்க. அதாவது 27/9/25 கேட்டு 23ஆம் தேதி பெட்டிஷன் கொடுக்குறாங்க. யார்? இந்த புஷி ஆனந்தே போகிறார். வெங்கமேடு குறுக்கு ரோடு வழியாக வந்து பஸ் ஸ்டாண்டு, ஜவஹர் பஜாரு, அப்போது அதெல்லாம் ஜவஹர் பஜார் ரொம்ப திக்கான ஏரியாவாம். புது பஸ் ஸ்டாண்டு போகிற வழி திருமாநிலையூர், ரவுண்டானா. அங்கே பார்த்தீங்கன்னா ரவுண்டானாவில் பெட்ரோல் பங்க் இருக்குது, அந்த அமராவதி பாலம், அதை விட முக்கியமாக 3 சிலை. இந்த இப்போ ஏடிஎம்கேல 3 பேர் சேர்ந்து சிலை வைக்கிறாங்க இல்லையா, அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா. அந்த 3 பேர் சிலையும் அங்கே இருக்கான். அவள் தான் போலீஸ் சொல்லிச்சு. அண்ணே நல்ல அது நாங்கள் சொல்லிட்டோம், எங்கள் எஸ்பி சொல்லிட்டார், ஏப்பா இதெல்லாம் நினச்சி கூட பார்த்துறாங்க. ஏன்னா அது பெட்ரோல் பங்க் இருக்குது. இவனு இந்த குரங்கு பசங்க எதில் ஏறி எதில் தீ வைப்பாங்கன்னு தெரியாது, எதில் ஏறி விழுவாங்க. இவங்க தரையிலே நிற்கிறது இல்லையா. இவங்க பூராமல் விஜயை பேசும்போது மேலே தான் பார்ப்பான். அங்கங்கே கொடிமரம், என்னது டிரான்ஸ்ஃபார்மரு, இல்லைன்னா ஓலை வீடு, ஓட்டு வீடு, அப்போ பெட்ரோல் பங்க்லேயும் ஏறியிருப்பாங்க. அதனால் இவங்க தெளிவாக இருந்திருக்காங்க, அதெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க மறுத்துருக்காங்க. மறுத்த பிறகு அப்போ தான் வேலுச்சாமிபுரத்தில் எடப்பாடி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை நடத்திட்டு போயிருக்கார். அதை ஓகே சார், ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ பேர் வரான்னு இவங்க கேட்டிருக்காங்க. 10,000 பேர் வருவாங்க. அப்போனா 1000 பேர் வர்றது கூடனா ஒரு இடம், 5000 பேர் கூடனா ஒரு இடம், 10,000 பேர் கூடனா ஒரு ஊரில் அந்த போலீஸ்காரங்க வச்சுருப்பாங்கல்ல, அவங்க எஸ்பி என்ன பண்ணியிருக்காரு, இவங்க 30 விழா நடத்துறதுக்கு முன்னாடி இந்த ஊர்களில், அந்த ஊருக்குள்ளே எந்தெந்த இடத்துல கூட்டம் வந்தால் தாங்கும் அப்படிங்கிறத அவங்க வந்து அந்த ட்ரோன் மூலமாக எடுத்து வச்சுருக்காங்க. அந்த வீடியோவை இதில் போட்டு காமிக்கிறாங்களா இவங்ககிட்ட. பாருங்கள், இதில் 1000 பேர், இதில் 5000 பேர், இதில் 10,000 பேர், 10,000 பேருக்கு மேலே இப்போ தான் எடப்பாடி வச்சுட்டு வந்துட்டு போனாருங்கிறத அவங்க எடப்பாடி இதையும் போட்டிருக்காங்க, அது காலியான இடத்தையும் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் உட்காந்து பார்த்துருக்காங்க. யார்? புஷி கூட இருக்கிற எடுபிடிகள் எல்லாம் உட்காந்து எஸ்பி போட அந்த இடத்த பார்த்து அதுக்கப்புறமா ஓகே சார் அப்படின்னு சொல்லி வேலுச்சாமிபுரத்துக்கு கையெழுத்தை போட்டு அப்போ தான் வெளியே வந்து பத்திரிகைகளுக்கு போட்டி கொடுக்குறாரு. பத்திரிகைகளுக்கு நீங்கள் டிவி மீடியா எல்லாருக்கும் யார் புஷி பேட்டி கொடுக்குறது, அதை தான் பார்க்குறீங்க. தலைவர் வந்து 12 மணிக்கு வந்துடுவார்னு சொன்னது. உள்ளே எழுதி கொடுத்தது 3 to 10, வெளியே வந்து சொன்னது 12 மணிலேருந்து. அப்போ கூட கேட்டிருக்காங்க போலீஸு, என்ன சார் உள்ளே ஒன்று எழுதுறீங்க வெளியே? இல்லை எங்கள் கூட்டம் வரும்ல, அது கலைஞ்சி போகிறதுக்கு 10 மணி ஆயிரும் அப்படின்னு ஏதோ பேசியிருக்காங்க. அடுத்து வேனை வந்து அந்த இவர் இருக்கார் நடிகர் விஜய், அவர் உல்லாசமான வேன் ஒன்று இருக்கும். அந்த வேனை போலீஸு கொண்டு வந்து தான் இங்கே நிறுத்தணும்னு சொல்கிறான். நீ வீடியோ பாருங்கள். அதை விட முக்கியங்க, ஒரு சராசரி மனுஷனுக்கு 2 வீலர் ஓட்டுறவனுக்கு கூட அவனை அறியாமல் இப்படி 2 ரோடு வருதுன்னு வச்சுங்களேன், சென்டிமீடியன் இருக்குது, லெஃப்டில் போகணுங்கிற அறிவு எல்லாருக்கும் இருக்கும். யார் 2 வீலர் வாங்குகிற சாதாரண சைக்கிளில் போகிறவனுக்கே இருக்குங்க அறிவு வேணாம். ஏன்னா லெஃப்டில் வண்டியை போடாமல் ரைட்டில் முதல்ல பிடிச்சாங்க உள்ள. போலீஸ் எவ்வளோ கற்றுதான் ரைட்டில் வருது. இதெல்லாம் போன வாட்டி நான் சொல்லிட்டேன். ரைட்டில் போகிறத அப்போயே 100 அடி 100 மீட்ரு 200 மீட்ரு 30 மீட்டருக்கு முன்னாடி வரைக்கும் டிஎஸ்பி சொல்கிறாராம். அதே கூட்டம் அதிகமாக இருக்குது, உள்ள கூட்டத்தை கிழிச்சிட்டு போகும்போது இப்படி ஒதுங்கிறதுக்கு இல்லை. ஏன்னா வண்டியோட அகலம் 12, யாரையும் இவங்க வச்சுருக்குறது அகலம் நீளத்தை இன்னும் 20 25 சொன்னாங்க. இப்போ 27 அடி தான் இது. ஒன்றும் 4 வேல, இந்த பக்கம் சென்டிமீடியன், இந்த பக்கம் 27, இந்த பக்கம் 27. அப்போது 12 அடி உள்ளே போகல நின்றுக்கிட்டு பிதுங்கிக்கிட்டு இருக்கிற
அந்த கூட்டம் விலகணுமே, விலகிறதுக்கு இடம் இல்லை. அதனால் போலீஸு டிஎஸ்பி முத்துக்குமார்னு நினைக்கிறேன், அவர் இல்லைங்க இங்கேயே பேசிட்டு போக சொல்லுங்கள், உங்களால் வெளியே வந்து பேச சொல்லுங்கன்னா, உள்ளே தான் நம்மால் எங்கள் முனியப்பன் கோயிலில் முனியப்ப சாமி கோயிலா அங்கே இவங்க சொன்னாங்கல்ல வரவேற்றாங்கன்னு, இவங்க செட்டப் பண்ணி வரவேற்கிறதுக்கு அங்கே இருந்தாங்க. அது போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். 4 ஐயமார், 4 பாய்மார், 4 பாதர்மார், இவங்க எல்லாரையும் காப்பாற்றினதே போலீஸான். அவங்க வரவேற்கிறதுக்காக குண்டாங்கன்னு சொம்புலாம் வச்சுட்டு நின்றுருக்காங்க. நல்ல வேலையாக போச்சுங்க. அவங்க இல்லைன்னா அது வேறு சிக்கல் வந்துன்னு போன வாட்டி நான் அதையும் சொல்லியிருப்பேன். அவங்க அதான் எங்களை வரவேற்றாங்க, இவங்க தான் செட் பண்ணி வரவேற்கிறதுக்கு முனியப்ப சாமி கோயிலில் நிறுத்தியிருக்காங்க. அங்கேருந்தே சொல்கிறாங்க கூட்டம் அதிகமாக இருக்குன்னு. லெஃப்டில் வர வேண்டியது ரைட்டில் வராங்க. சார், ஒரு கூட்டம் எதையுமே கேட்க மாட்டோம், எதையும் நாங்கள் கவனிக்க மாட்டோம், காதலையே வாங்க மாட்டோம் அப்படிங்கிற கூட்டத்தை எங்கேயாவது கண்டமாங்க? ஒரு 10 பேரில் 2 பேராவது கேட்கணும்ல, ஒரே மாதிரியாக இருப்பாங்க. அவன் சொல்கிறான், அந்த ஆள் எங்களை இந்த இடத்துக்கு வர சொன்னதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 2 வீடியோ போடுறேன். ஒன்று அந்த விலகுன்னு அந்த தம்பி வேன் மேலே நின்றுட்டு கையில் மைக்கோட ராஜ்மோகன் ஒரு தம்பி, அந்த தம்பி மேலாம் இருக்கிறவங்களாம் அந்த தம்பி மேலாம் எனக்கு மரியாதை உண்டு. விஜய் கூட சேர்ந்த பிறகு மதியானம் கொஞ்சம் போச்சுன்னு வச்சுங்க, சரி அரசியல் எல்லாருக்கும் இருக்கும், ஆசை இருக்கும், ரைட் போயிட்டாரு அப்படின்னு விட்டேன். அவர் மைக்கை வச்சுக்கிட்டுங்க, விலகு மைக் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பாருங்களேன், விலகுங்கிறாரு. இன்னொரு டோன் வரும் பாருங்க, இந்த ஆதவன் இந்த இதுக்கெல்லாம் ரூபாய் எல்லா செலவும் அவன் தான் பார்த்துக்கிறான்னு சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், மைக்கில் தோழர்களே முன்னேறி செல்லுங்கள் அந்த வாய்ஸ் இருக்கும் பாருங்கள். அதை விட முக்கியம், டிஎஸ்பி முன்னாடி கையை காட்டி போதியா நிறுத்துன்னு கையாட்டுறதும் இருக்கும் நம்மகிட்ட. அதாவது இதுக்கு மேலே வராத, பிதுங்குது, மக்கள்லாம் பிதுங்குறாங்க, அதுக்குள்ளே மயக்கம் போட்டு விழுகிறோம் எல்லாம் கிடக்கு, பிதுங்குறாங்கன்னு டிஎஸ்பி கையாட்டுறது இருக்கும். அதை விட இன்னொன்று சொல்லியிருப்பான், போலீஸே இல்லை, ஒரு 2-3 வெங்கலம் சொல்லிட்டு தராங்க, போலீஸே கிடையாது. அது பார்த்தீங்கன்னா தெரியும், பூரா போலீஸ் தலை எல்லாமே இருக்கிறத நம்ம பார்லிமெண்ட்டில் கூட அந்த அவங்களுடைய வீடியோவில் நிறைய இருக்குன்னு நான் அன்னைக்கு பார்த்தேன். அவங்க ஆதாரபூர்வமாக இருக்கும் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா. அப்படியே இன்னொரு ஷாட் பாருங்கள், எஸ்பி இந்த நிர்மல்குமாருங்கிறவன் ஒருத்தர் இருக்கானே, பிஜேபியிலேருந்து வந்தவன், அவன்கிட்ட பேசுகிற படம் இருக்குன்னு பாருங்கள். அதாவது எஸ்பி என்ன சொல்கிறாரு, 13 தடவை நான் நிர்மல்குமாருக்கு ஃபோன்லேயே சொன்னேன், உங்கள் ஆளை பேச சொல்லியா கூட்டம் அதிகமாக இருக்குது, பிரிங்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு வழியாக இவங்க தான் குறிப்பிட்ட இடத்துல நாங்கள் பேசுவோம், அவங்களுக்கு தெரியும் சார் இது பிதுங்கி வழியில் ஏதாவது ஒரு நடக்குங்கிறது அவங்களுக்கு உள்ளே தெரியும். வேறு என்ன பண்ணேன், இப்போ இந்த அலையில் போலீஸு மிலிட்ரியே வந்தாலும் ஒன்றும் செஞ்சுருக்க முடியாது. அப்போ எஸ்பி அவள் ஸ்பாட்டில் நின்று நிர்மல்குமார்கிட்ட சொல்கிறார், உங்கள் ஆளை பேச சொல்லியா, லேட் ஆகுது இன்னும் கூட்டம் அதிகமாகிட்டு இருக்கு, கூட்டம் வர பிரிங்கி வளையுது, காலையிலேருந்து 7 மணி நேரம் தண்ணி இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவன் என்ன சொல்கிறா, யார் நிர்மல் சொன்னானா, சாரி சார் என் கையில் இல்லை சார், ஆதவ் தான் சார், ஆதவ் கைக்கு போய் சார், அவர் தான் சார் பேசணும் அப்படிங்கிற. ஆதவ் அவன் தான் உள்ளுக்குள்ளே இருக்கான், அவன் வெளியே வரலையே. இப்போ அவன் என்ன சொல்கிறான், போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணி தான் அது கூட்டத்தை இது பண்ணிடுச்சு. நான் அதான் கேட்டேன் போலீஸ்கிட்ட தான், நமக்கு தெரிஞ்ச போலீஸ்கிட்ட லத்தி சார்ஜ் பண்ணுங்கிறான். நீங்கள் லத்தி சார்ஜ் பண்ண மாதிரி தெரியலையே அண்ணா, 146 பேருக்கு மேலே நாங்கள் லத்தியில் ஒதுக்கி விட்டு காப்பாற்றிருக்கோண்ணே, ஃபஸ்ட் எய்ட் பண்ணி சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், நீங்கள் லத்தி சார்ஜ் அவன் சொல்கிறான்ல நீங்கள் அடிக்கவே இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியுது, அடிச்சுருந்தா தான் அவன் கையில் கட்டு போட்டுருந்துருக்கணும். அது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் பொடிவட்டம் பூரா பாத்ரூமில் வலிக்கி விழுந்துருவோம். தாவேக்காரனில் முக்கியமாக இந்த 4-5 பெருசு இருக்காங்களே, இவங்க எல்லாருக்கும் மாவு கட்டு போட்டிருந்தா அவங்க இதை சொல்லியிருக்க மாட்டான். நீங்கள் வீடியோ எல்லாமே இருக்குது, எங்கேயுமே அடித்ததா இப்போ எத்தனை கேமரா அடித்ததா ஒரு சாட்சியம் இருக்கா பாருங்கள். டே எவ்வளவோ சாட்சியம் இருக்குது, யார் எல்லாமே
இவங்க சொல்கிறதுக்கு எதிராக இருக்குது. அவ்வளோ இருந்தும் பொய்யா சொல்கிறாங்க பாருங்கள். அதை விட முக்கியம், இப்போ எஸ்பி சொல்லியாச்சு, இது சொல்லியாச்சு. ஒரு வழியாக சார் வந்து உறக்கத்துலேருந்து எந்திரிச்சு அவர் வந்து இயல்பாகவே தெரிஞ்சவங்க சொல்கிறது தான் கேட்டவங்க இதெல்லாம் ரசிப்பான வந்தாலும் யார் விஜய். இந்த இந்த கூட்டம், இந்த அதாவது அண்ணா தலைவா அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அதை வந்து அது காதில் வந்து ரீங்காரமாக அவனுக்கு அது கேட்பணும். நீ பஸ்ஸு தான் எல்லா ஏற்பாடோட பஸ்ஸு. இப்போ நீங்கள் உள்ளே இருக்கான்னு நினைக்கிறோம், ஆனால் அது 7-8 கண்ணோடு இருக்குது. நீங்கள் அந்த படம் சொன்னாலும் அது கடைசியில் வரேன். இப்போ முக்கியமாக ஒரு விஷயம் நடந்தது என்னென்னா, அஸ்மிதாவை காணோம், தம்பிகளா தேடி கொடுங்கன்னு சார் சொல்லுவார் தெரியுங்களா போகிற போக்கில். அது என்னங்கன்னு கேட்டேன். அது நான் ஒரு பேரை மாத்திரம் அவன் சொன்னான் அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க, ஆனால் அது ஒன்றும் இல்லைண்ணே, அஸ்மிதாங்கிற பொண்ணு தொலைஞ்சு போச்சு, காணாமல் போச்சுன்னு அவங்க அம்மா என்ன பண்ணிடுச்சு, நீங்கள் வந்து என் பிள்ளையை காணோம், என் பிள்ளையை தேடி கொடுங்கன்னு அவங்க பஸ்ஸு முன்னாடி உக்காந்துச்சுண்ணே. அதுக்குள்ளே அதை உட்காந்து கேட்குது, என் பிள்ளையை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே இந்த விஷயம் சொல்லி மேலே வர்றதுக்குள்ளே பல மயக்கம் விழுந்துச்சு, பல சாவுகள் விழுந்திருக்கும். ஏன்னா அந்த பக்கம் செருப்பு வருது, ஏன்னா அட்டென்ஷன் திருப்புறதுக்காக தண்ணி கிடையாது, தண்ணி பாட்டை தூக்கி போடுறான். இதுக்கு இடையில தான் நீங்கள் நல்லா பாருங்கள், அஸ்மிதாவை காணோம் தம்பிகளா அப்படிமா. என்னென்னா அவங்க அம்மா பஸ்ஸில் முன்னாடி ஃப்ரண்ட் அந்த டயருக்கு முன்னாடி உட்காந்துச்சான். என் பிள்ளை கிடைக்காம நான் போக மாட்டேன், என் பிள்ளையை தேடி கொடு அப்படின்னு உட்காந்துருது. இப்போ பீம் அவன் இருக்கான்ல அந்த பாக்ஸர்ஸ், அவங்க வந்து தொட்டா போச்சுல, தொட முடியல. அவங்க எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, அந்த மாதிரி எந்திரிக்கல. எல்லோரும் வந்து அந்த அம்மாட்ட கெஞ்சுறாங்க. போலீஸ் இந்த விஷயத்தில் ஒரு நல்லா பண்ணிக்கிச்சு. ஏன்னா பிள்ளையை காணணும் ஒரு அம்மா சொல்லலை, அவங்க எப்படி அப்புறப்படுத்துவாங்களா? ஏன்னா அது இல்லைன்னா போலீஸ் என்ன பாருங்கள், என் பிள்ளை காணும், போலீஸ் வந்து அதுக்கும் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக வந்துடும். அதனால் போலீஸ் என்ன பண்ணிடுச்சு, யோ அவங்க பிள்ளையை காணாமாயா, உங்களை தான் கேட்குது, நீங்கள் சொல்லுங்கன்னு இருக்காங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே பஸ்ஸுக்குள்ளே ஒரு படி இருக்குல்ல, அவர் பஸ்ஸுக்குள்ளே இருந்தானே வருவார், அதுக்குள்ளே போய் காதில் ஏதோ சொல்கிறான், யார் ஆதவு. அப்போ தான் தம்பிகளா அதை காணாமா பார்த்து கொடுங்க. இந்த அம்மாவை நகட்டவே முடியலையா. இப்படி செத்து போன பிள்ளைகளுடைய அம்மாக்கள்லாம் இப்படி தர்ணா பண்ணியிருந்தாலும் பிள்ளைகளை காப்பாற்றிருக்கோம். அந்த பிள்ளையை காப்பாற்றிருச்சு. அந்த அம்மாவை கடைசியில் அந்த அஸ்மிதா வந்து, ஏன்னா லிஸ்ட்டில் இல்லை, நான் கேட்டேன், அந்த அம்மா பேரும் இல்லை, அது இறந்தவங்க லிஸ்ட்டில். அது ஒரு ஆறுதல். அவங்க வந்து அதுக்கப்புறமா இவங்க தாவேக்கால பெண் நிர்வாகிகள், கொஞ்சம் மனிதாபிமானம் இருக்கிற நிர்வாகிகள் இருக்காங்களே, அவங்கள கெஞ்சி கெதறி அவங்கள தூக்கி ஒரு வாரமாக தள்ளி வச்சு தான் பஸ்ஸு. இல்லைன்னா அவன் இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடி ஓடிப்பான். இல்லை இதுக்கு சொல்கிறான், தடியடி நடத்தினாங்க அதனால தான் வந்துச்சுன்னு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தடியடி சரியாக நடத்தியிருக்கணும். யாரை? இந்த 5-6 பேர் இருக்காங்களே, இவங்கெல்லாம் 4 போட்டிருந்தா இப்போ தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த நாதாரி நாய் அது நம்மளை ஏதோ சொல்லியிருக்கு, நான் அதுக்குள்ளே போகல ஏதோ நம்ம. ஆனால் பூனைக்குட்டி வெளியே வந்த மாதிரி, ஏன்னா இவனுங்கெல்லாம் யாருக்காக பேசுகிறாங்கன்னு தெரியும். இப்போ எனக்கு கோபமே சார், கண்ணுக்கு முன்னாடி அத்தனை ஆதாரம் வந்துச்சு சார். இவங்களுக்கு ஆதரவாக ஒரு ஆதாரம் இல்லை. யார் அவனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற நாய்களுக்கு ஆதரவாக ஒரு ஆதாரம் இல்லை. ஏதாவது ஒரு ஆதாரம், லத்தி வச்சு அடித்தாங்க, இதை பண்ணாங்க. இவங்களுக்கு அந்த இடத்துக்கு பஸ்ஸை கொண்டு போடான்னு சொல்கிறதுக்கு அத்தனை ஆதாரம் இருக்குது. ஒருத்தன் கொண்டு போ அப்படிங்கிறான், ஒருத்தன் வீர கொண்டு வான்னு இவனே சொல்கிறான். இவ்வளோ இருக்குது. ஒரு நாய் என்ன சொல்லுது, இந்த படம் சொன்னல ஜனநாயகனுக்கு சூடு தான் சார் இது. அது நான் வந்து எங்கேயும் அடிச்சு சொன்னாலும் அடிச்சு சொல்லுவேன். எனக்கு தட்டிடுச்சு. அந்த கேமரா கூட என்னது அலெக்ஸான்னு ஒரு, அதில் நிறைய வெரைட்டி கேமரா, அதில் ரொம்ப காஸ்ட்லி கேமரா
அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கான். அதை வச்சுருக்காங்க, சினிமாவுக்கு தான், சினிமாக்கான கேமரா அந்த பஸ் மேலே இருக்கிறது. இப்போ அவன் என்ன சொல்கிறான், சினிமா எடுத்தா என்ன, சினிமா அப்படி எடுத்தா என்ன, அதுதான் சொல்கிறேன். இப்போ சினிமா எடுத்தானுன்னா அப்போ சினிமாவுக்கு எடுத்துருக்காங்க, இவனை வச்சு பேச சொல்கிறாங்க. ஏப்பா ஏன்னா வேறு எவனும் பதில் சொல்ல பாருங்கள். இவன் மொத்தம் எடுத்தா என்ன, டேய் அப்படி எடுத்தீங்கன்னு வச்சுங்க, இந்த 27,000 பேர் மறுபடியும் வந்து உங்களை தூக்கி போட்டு மிதிப்பாங்க. அது தெரியுமா உனக்கு? ஏண்டா யாரோட உணர்வை யார் காசாக்குறது? அதாவது நீங்கள் கூட்டம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் கூட்டத்தை சேர்ப்பீங்களா, அந்த அந்த கூட்டத்தை வந்து கவர் பண்ணுறதுக்கு 63 ட்ரோன் வச்சுருப்பீங்களா, அதுவும் பூராமே சினிமாக்காரன் பயன்படுத்துகிற ட்ரோனு. அதை நீங்கள் சினிமாவுக்கு பயன்படுத்துறதுக்காகவே இத்தனை கூட்டத்தை நெளிய வச்சு பிதுங்க வச்சு அவங்கள சாகடித்து தண்ணி கொடுக்காம அவங்கள ஒன்றுக்கு போகாமல் ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒருத்தன் அல்லாடுவான் பாரு. அதை பாருங்க, ஒருத்தன் இப்படி வச்சுக்கிட்டு அல்லாடுவான். இவ்வளவு பாதிப்பு அடைஞ்சு அவன் நொந்து போய் நூலாகி வெளியே சொல்லாமல் எவ்வளோ பேர் 1000 பேருக்கு மேலே வீட்டில் இருப்பான். 500லேருந்து 1000 பேர் மேலே உடம்புல பட்ட வலியை வெளியே சொல்லாமல் பெண்கள் எத்தனை பேர் வந்து அசிங்கம் பண்ணியிருக்கீங்க நீங்கள். இவ்வளவு பேரை கஷ்டப்படுத்திட்டு ஆமாம் சினிமாவுக்கு எடுத்தா என்ன கெட்டா போச்சுங்கிறான். எதால் அடிப்பேன், பொறுக்கி ராஸ்கல்ஸ். ஏண்டா உங்கள் இஷ்டத்துக்கு மக்களை கூப்பிடுவீங்க, இதுக்காகவே உங்களை கருவறுக்கணும். நீங்கள் படத்தில் மாத்திரம் வந்துச்சு அவனை நீங்கள் பாரு. என்னமோ நினச்சிட்டு இருக்க இந்த வந்த மக்கள்லாம் கேனேன்னு. அது ஒருத்தன் சொல்கிறான் படம் எடுத்தான, இன்னொரு நாய் சொல்லுது படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் செலவழித்து எடுப்பார்ல, விஜய் ஏன் எடுக்கணும்? டேய் அவன் கொடுத்த ஐடியா தான் இது. வந்து முன்னாடி ரமணாவுக்கு விஜயகாந்த் சொல்லி எடுத்துருப்பாரான். எல்லா ஊர்லேருந்து ரசிகர்களை வர சொல்லியிருக்காரு. வர சொல்லி அந்த கடைசி காட்சி ஒரு பெரிய மாபா நிற்பாங்க பாருங்கள். அது வந்து விஜயகாந்த் சார் எல்லாத்தையும் சொல்லி படத்துக்காக ரசிகர்லாம் வர சொல்லி எடுத்துருக்காரு. அவன் மனுஷனா நீ மனுஷன் ஏமாற்றி அதுக்கு வேற எந்த தின்ட்டு போகலாம்ல, அது வேற பொழைக்கணும்ல. ஏன்னா மக்களை ஏமாற்றி அப்ராணி மக்கள் அவங்க எல்லாரையும் வர வச்சு செத்து 41 பேரை மிதித்து சாகடிச்சு அப்படி என்னடா அவங்களுக்கு சினிமா ராஸ்கல்ஸ். அவன் என்ன சொல்கிறான், எடுத்தா என்ன. இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள் சார், நான் இந்த சினிமா தான் 10 நாள் ஆச்சு, இன்னைக்கு வரும் ஒரு நாய் அது பதில் சொல்லலை. நைஸாக இவனை விடுறாங்க. அப்படியே எடுத்தா தான் என்ன, எடுக்கலைன்னு சொல்லணும். அது கரெக்டாக பாருங்கள், ட்ரோனு கூட்டம் அலை அந்த அந்த இது உள்ளுக்குள்ளே அவன் சிரிக்கிறது, இந்த இந்த இதெல்லாமே கோத்து பார்த்தீங்கன்னா பக்கா சினிமா ஷூட்டிங் பக்கா. அப்புறம் இப்போ இந்த யாரோ கதை சொல்கிறாங்க, அது தெரில, நான் அந்த கதையெல்லாம் பார்க்கல, நான் ஒன்லைன் கதை. அது கடைசியில் சிஎம் ஆகிற மாதிரி தானே வரும். ஏதோ இதுதான் அடுத்து டப்புன்னு போய் 26 சேரில் உட்கார போகிறாரு அவர். நான் என்ன கேட்டேன், எஸ்பி சார்கிட்ட பேசினேன். சார் இந்த 63 ட்ரோன் வந்திருக்கு, அங்கேருந்தே ட்ரோனோடு தான் வந்திருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தகவல், அந்த பஸ்ஸுக்குள்ளே ட்ரோனை ஆப்ரேட் பண்ணுவாங்கல்ல, அது பூரா சிஸ்டம் பூரா பஸ்ஸுக்குள்ளே தான் இருந்திருக்கு. அதுதான் தலையில் அடிச்சுக்கிட்டோம், இந்த பஸ்ஸை சீஸ் பண்ணி தொலைங்கன்னு. சீஸ் பண்ணுங்க, அதுக்குள்ளே அத்தனை விஷயம் இருந்திருக்கு. அது அரசியல் சீஸ் பண்ண விட்டாங்க. சீஸ் பண்ண விட்டது கொஞ்சம் வருத்தம். இப்போ அந்த ட்ரோன் இருக்குல்ல, 63 ட்ரோனு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், 63க்கு மேலே இருக்கா இல்லை 1-2 குறைஞ்சிருக்கலாம். அது ட்ரோன் பறக்கிறதுக்கு அதுவும் நாமக்கல்லேருந்து வருது சார், இந்த மாப் அப்படியே கூட்டு வருது. அப்போ அந்த உள்ளுக்குள்ளே அந்த பாருங்கள் ஈஸ்டர் மாதிரி அப்படி பறக்குதில்ல, இதுக்கு அனுமதி வாங்கணுமா இல்லையா? நான் கேட்டேன். அனுமதி வாங்கணும்ல சார், ஒரு மண்டபத்தில் ட்ரோன் வாங்கினாலே அந்த கேமராமேன் சொல்லுவாங்கன்னு போலீஸை சொல்லணுண்ணே அப்படிம்பாங்க. இது வெளியே அதுவும் வெட்ட வழியில் மாபை எடுக்கிற காஸ்ட்லி ட்ரோனு வாங்கினாங்களா இல்லையா சார்? அப்படி எதுவும் எங்கிட்ட வாங்கவே இல்லை. அப்போ வாங்காமல் எப்படி சார் விட்டீங்க? அதுக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிங்கன்னா இல்லையா? சார் 41 சாவை பார்க்குறதா எதை பார்த்துறதா
நான் சொன்னேன், சார் உங்கள் மேலே பழி வரும்னு. உங்கள் மேலே பழி வரும் சார். நீங்கள் நான் இத்தனை ட்ரோனை பறக்க விட்டுட்டு ஏன் நீங்கள் அனுமதிக்கு வாங்கலை? அவன் உங்கள்கிட்ட வாங்காமல் பண்ணதுக்கு நீங்கள் வந்து எதாவது பண்ணியிருக்கணுமா இல்லையா? என்ன பண்ணியிருக்கணுமா? எஸ்பிகிட்ட அந்த கடிதம் கொடுத்து வாங்கி கலெக்டர்கிட்ட சொல்லியிருக்கணுமா இது இந்த ட்ரோனு பறக்க விடுறதுக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஏன்னா இது இந்த ட்ரோனுங்கிறது குட்டி விமானம் தானே. அந்த குட்டி விமானம் பறக்கிறதுக்கு எஸ்பிகிட்ட நோ அப்ஜெக்ஷன் வாங்கிட்டு அப்புறம் கலெக்டர்கிட்ட சொல்லி தான் அனுமதி வாங்கியிருக்கணும்னு சொல்கிறார். அதை விட இன்னொன்று சொன்னார், இவங்க வந்து மக்களை விட்டில் பூச்சி மாதிரி காட்டுறதுக்கு தான் எல்இடி லைட்டை வந்து பெரிய லெவலில் பெருசாக வச்சுருந்தாங்க. பெரிய லெவலில் டாப் ஆங்கிள் எடுத்தீங்கன்னா மக்கள்லாம் அப்படி விட்டில் பூச்சியா வண்ணத்து பூச்சியா. அடுத்து இந்த ப்ரொடியூசர் ஒருத்தன் சொன்ன ஒரு வெங்கலம் ப்ரொடியூசர் எடுத்துருப்பார்ல விஜய் ஆனார். ப்ரொடியூசர் எடுக்கணும்னா 27,000 பேரை கூட்டணும். 27,000 பேர், அத்தனை டூ வீலர், அத்தனை காரு, எல்லாத்துக்கும் வாடகை. இப்போ உதாரணத்துக்கு அதான் நண்பர் பாபுகிட்ட கேட்டேன், ஒரு துணை நடிகர்களுக்கு எவ்வளோ சம்பளம்? அது வெரைட்டியாக இருக்குன்னார். 750 ரூபாலேருந்து 1000 ரூபா, 1500, 2000 வரைக்கும் இருக்குது, 2500 வரைக்கும் இருக்குது. அதுலேயே இந்த துணை நடிகர்கள் அவங்களுக்கு நிறைய ஸ்டெப்பு, அவங்களுக்கு பேரே நிறைய வச்சுருக்காங்க. இப்போ இவங்க வெளியூருக்கு போகணும், வெளியூருக்கு கொண்டு போகணுன்னா எப்படியும் தலைக்கு 1000 ரூபா. அந்த 1000 ரூபா வாங்குறவங்கள தான் கூப்பிட்டு போக முடியுமா? 1000 ரூபா வாங்குவாங்க வெளியூர் வந்தால். அப்போ அந்தந்த ஊர் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற துணை நடிகர்களை கூப்பிட்டு வந்துடுவாங்க. 2 நைட் ஆனால் 2 பேட்டா, 2னா இப்போ 1000னா 3000, ரைட்டா? இப்போ 27,000 பேர் இருந்தால் அத்தனை பேருக்கு தங்குற இடம், 3 வேளை சாப்பாடு. அதை விட முக்கியம் இந்த உணர்வுபூர்வமாக இந்த சீன் கிடைக்கிறது இருக்குல்ல. நீங்கள் பாருங்களேன், அது அந்த அந்த மக்கள். அப்போது இதுக்கான செலவு யோசிச்சு பாருங்கள். கட்டணம் நீங்கள் போடுங்க, 27,000 இன்ட்டு 3000 இன்ட்டு சோறு, 3 வேளை சோறு, தங்குற இடம் இன்ட்டு எல்லாம் போட்டால் நிச்சயம் 3-4 கோடி ரூபா வரும். ஈஸியாக சொல்லி பார்த்தாங்களா? அதுவும் உணர்வுபூர்வமாக மக்கள் வந்து அதாவது அவங்க சினிமாவுக்கு இப்படி ஒரு எமோஷன் வேணும்னு கேட்பாங்கல்ல, அந்த எமோஷனை நம்ம பிள்ளைகளை அழித்து மிதித்து கொன்று அந்த பிள்ளைய மேலே ஏறி நின்று எடுத்துருக்காங்க சார். அதை விட பாருங்கள், நீங்கள் துணை நடிகர்கள் இதில் பார்த்தீங்கன்னா அவங்கள நான் குறை சொல்லலை. அதே நேரம் பூரா பிஞ்சு பிள்ளைகள் வந்திருப்பாங்க பாருங்கள். பிஞ்சு பிள்ளைகள் பூராமே 15, 16, 17, 18 பொம்பளை பிள்ளைய. இந்த பிள்ளைகளை நீங்கள் துணை நடிகர்களை கொண்டு வர முடியுமா? எங்கே கொண்டு வருவ? அந்த பிள்ளைகளுடைய நீங்கள் அந்த பிள்ளைகளை அதாவது இன்னும் கசக்கி எறிஞ்சிட்டாங்க, பொறுக்கி ராஸ்கல்ஸ். இவன் சொல்கிறான் ஒரு ப்ரொடியூசர் வச்சா எடுத்துருப்பார்ல, இவர் எதுக்கு, விஜய் எதுக்கு வேலை? டேய், அவன் படத்துக்கு தாண்டா அவன் பண்ணது. அவனை தூக்கி தாங்கி பிடிக்கிறாங்க, அப்படியே தாங்கி ஐயோ சாருன்னு சந்தேகப்படுற அந்த சார் இவன் தான். தண்டிக்கப்பட வேண்டிய சாரு இவன் தான். லாக்கப்பில் வைக்க வேண்டிய சாரு இவன் தான். என்னன்னு தெரியல, சனியம் முடிச்ச இந்த அரசியல் தாங்கி பிடிக்கிறாங்க. தாங்கி நீங்கள் படம் வந்து நான் ஏதோ ஏனோ தானு சொன்னதெல்லாம் சொல்லலை. கூட்டி கழித்து நீங்களே உட்காந்து மனசாட்சியோடு பாருங்கள். இந்த ஷாட்டு, இந்த சீனு, இது ஏன் நாமக்கல்லேருந்து கூட்டத்தை கூட்டு வரணும்? ஏன் உள்ளேருந்து வெளியே வராமல் இருக்கணும்? வெளியே வந்து தொலைஞ்சானா இந்த கூட்டம் பாதி கலைஞ்சிருக்கும். வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு செயின் போட்டது, பெண்கள் ஆண்கள் எல்லாரும் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு. இதில் எங்கே அவன் லாக் ஆகிட்டான்னா இந்த பிதுங்கி ஒழிஞ்சதில். அதான் இறைவன் பெரியவன் தான், இயற்கை பெருசு. நீங்கள் ஒன்று போட்டால் அது ஒன்று கணக்கு போடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் வந்தது தான். அவங்க எதை எதிர்பார்க்கல, 41 பேர் மிதி விட்டு செத்துருவாங்கன்னு எதிர்பார்க்கல. நம்ம காரணம் ஆகிட்டோமேடா அப்படிங்கிற குற்ற உணர்வு தான். ஏன் இந்த படவாஸ் வந்து கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில் வர்ற வரைக்கும் ஒரு நாள் வெளியே வரலையே. இப்போ லைட்டாக அப்படியே ஆமை வந்து தலையை காட்டுற மாதிரி காட்டுறாங்க பாருங்கள். ஏன்
தைரியமானவன்னா நீ பழி போகிறையில் இவங்க தானே என்ன பண்ணிடணும், தைரியமான டேய் இவங்க தான்டா கொண்டாங்க அப்படின்னு நீ ஃபீல்டுக்கு வந்துடணும்ல. தைரியம்னா என்ன, மக்கள் அதை ஃபேஸ் பண்ணணும், எதிர்கொள்ளணும். எந்த கட்ஸு கிடையாது. பழியை அப்படியே தூக்கி போடணும். அந்த பழியை வாங்கி இவங்க வாந்தி எடுக்கிறாங்க, பழி போட்டுறது. அந்த வாந்தியை இன்னொருத்தன் எடுத்து வாந்தி எடுக்கிறான். திமுக தான், செந்தில் பாலாஜி தான். ஒரு சாட்சியை காமிக்கடா. நான் அந்த பக்கம் வரேன், ஒரு சாட்சியை காமி. 21 நாள் ஆச்சு. வந்த வீடியோ பூரா உங்களுக்கு எதிராக இருக்குது. இந்த போலீஸ் இல்லை நாங்கள் போலீஸ் இருக்கிற வீடியோ வந்துருச்சு. டிஎஸ்பி எங்கே போனாங்க, எஸ்பி எங்கே போனாங்க, எஸ்பி நின்று அந்த படவாட்டை பேசுகிறது வந்துருச்சு. டிஎஸ்பி கையை காட்டுறது நீ நிறுத்துங்கிறது வந்துருச்சு. போலீஸ் லத்தியை வச்சு அப்படியே மக்களை தள்ளி 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 கொண்டு போகிறது இருக்குது. சென்டிமீட்டர்லேருந்து இப்படி தூக்கி விடுறது இருக்குது. ஒருத்தன் கேட்குறா, மொத்தம் 600 போலீஸ் எப்படி கணக்கு சொல்லு. நல்லா வாயில் வரும். அதான் சிஎம்ஏ சொல்லிட்டாரா கணக்கு. ஒரு எப்போ 30ஆவது நாள் முடித்தோன்னு வருவாரா இல்லை வரவே மாட்டாரா யாருக்கு தெரியாது. ஆனால் வரணுண்டா அவர் ஒரு என்னவோ லெட்ரு கேட்டிருக்காங்க, லெட்ரு கொடுத்துருக்காங்களாம். க்ரீன் காரிடரா என்னமோ ஒன்று, க்ரீன் ஏதோ ஒரு சனியை க்ரீனுக்கு பின்னாடி ஏதோ இருக்கும். அது என்னென்னா 1 மைல் தூரத்துக்கு ஆள் இருக்கக்கூடாது, ஒரு நாய் கூட போயிடக்கூடாது, காக்கா பறக்கக்கூடாது, குருவி பறக்கக்கூடாது, என்ன அப்புறம் பத்திரிக்கையாளங்க இருக்கக்கூடாது, முக்கியமாக என் கட்சிக்காரன் இருக்கக்கூடாது. நான் சொன்னாலும் ஒரு 2-3 பேர் இருக்காங்களா, அது தவிர என் கட்சிக்காரன் என் ரசிகன் எவனும் வரக்கூடாது. வந்தால் ரத்தி சார்ஜ் பண்ணு. எப்படி நீங்கள் தாண்டா பார்க்கணும். இவனு தாண்டா நீங்கள் ஓஹோ ஆஹா வாழ்க்கைங்கிறீங்க. இந்த பரதேசியை தான் தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்க. அதாவது இவங்க எல்லாருமே சார் ஹேபிச்சுவல் ஆப்பரேட்டர்னு சொல்கிறாங்க பாருங்கள். இவங்களுக்கு இயல்பாகவே இத்தனை ஊரில் இத்தனை மயக்கம் இத்தனை சாவு இதெல்லாம் பார்த்து 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 இதெல்லாம் பழகிடுச்சு. அதான் ஹேபிச்சுவல் ஆப்பரேட்டருங்கிறான். இந்த பிட் பாக்கெட் அடிச்சுட்டே இருந்தால் அவனை அறியாமல் கூட அடிப்பான். இந்த இது இவங்கிட்ட வந்துருச்சு. அதனால தான் சாவு பெருசாகலை. சாவை தூக்கி அப்படி தூக்கி போகிறது. சிஎம் மேலே போட்டால் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். அவர் இப்போ ரொம்ப மென்மையாக போகிறாரு. அதுதான் சார் பிடிச்சா அப்பே நெல்லும் எடுத்துருக்கணும். அதான் சொல்கிறாங்க. நான் வேற என் வாயில் ஜெயலலிதா சொல்லக்கூடாது. ஒருத்தர் சொன்னார், நமக்கு தெரிஞ்சவர், அண்ணே அவங்களாம் இருந்தால் திருச்சியே தாண்டி இருக்க மாட்டான் சார் அவன் அப்படிங்கிறாங்க. வெக்கமாக தான் இருக்குது. இந்த நேரத்தில் அந்த அம்மா செய்கிறது செஞ்சால் சரியாக இருக்கும்னு சொல்லவே வெக்கமாக இருக்குது. அந்த அம்மா வேற இவர் வேறன்னு வச்சுங்க. இருந்தாலும் ஒரு பாடம் கொடுத்துருக்கணுமா இல்லையா? பஸ்ஸை எடுத்துருக்கணுமா இல்லையா? பஸ்ஸை சீஸ் பண்ணியிருக்கணுமா இல்லையா? என்ன எல்லா தடயத்தையும் இப்போ அவங்க கையிலேயே கொடுத்துட்டோம். அதை மீறி தடை நிறைய இருக்குது. இப்போ கூட இப்போ ஒன்று வந்திருக்கு. இந்த சர்க்கிட் ஹவுஸ் பக்கத்தில் பேப்பர் எரிச்சிருக்கான். அது நான் அப்புறம் கேட்டேன். அந்த எஸ்ஐடி மொத்தத்தையும் ஒப்படைக்கிறாங்க. லோக்கல் கோர்ட்டில் தான் ஒப்படைச்சிருக்காங்க. இப்போ சிபிஐ வந்துருச்சு. நேற்று சார்ஜ் முந்தா நாள் நைட்டு வந்துருச்சா. நேற்று சார்ஜ் எடுத்து அவங்க மொத்தத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். இப்போ சர்க்கிட் ஹவுஸில் தான். சர்க்கிட் ஹவுஸ் பக்கத்தில் அந்த பேப்பருக்கு எரிஞ்சிருக்கு. பென்ட்ரைவ்லாம் பாதி எரிஞ்ச நிலையில் இருக்க எனத்தையும் மறைச்சிட்டாங்க. மறுபடியும் அதில் வரும் ஏதோ செந்தில் பாலாஜி இருக்கிறது அதில் இருக்குது, எரிச்சிட்டாங்க. திமுக செய்கிறது இருக்குது, எரிச்சிட்டாங்க. ஏண்டா ஓடி போனவன் பற்றி இருக்கும்லடா மூதேவியா. அந்த ஓடி போனானே துண்டை கால் படுதி கால் படுதி போய் முதுகில் அடிக்கிற மாதிரி ஒருத்தர் ஓடினான்ல. எண்ணி யாருமே இந்த ஸ்பீடில் போயிருக்க முடியாது. அந்த வேகத்தில் போனான்ல ஒருத்தன். அவனுடைய இது அதில் இருந்திருக்கலாம்ல. இதைத்தான் எரிச்சிருப்பாங்களா? சொசைட்டியில் முதல்ல வேலை பார்த்தவங்க. ஏன்னா நாங்கள் எதையும் கொண்டு போகல அப்படிங்கிறதுக்காக தான் அதை பண்ணாங்க அப்படின்னாங்க. அது சொல்லுவான். இப்பயும் நம்ம சொல்லுவான், இவன் ஏன் இன்னும் அப்படிமா. எல்லாருக்கும் இருக்குடி உங்களுக்கு ஜனநாயகம் ஒன்று இருக்குது. இப்பயும் சிபிஐ மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த சிபிஐ தானே பொள்ளாச்சி வழக்கில் 9 பேருக்கு ஆயுள் கொடுத்துச்சு.
ஆனால் எனக்கு ஒரு சிபிஐ மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் எதுக்காக நக்கீரன் இதை வலுவாக எதுக்குது? விஜய் அழிவு சக்தி. விஜய்ங்கிற அவன் வளர்ந்ததுன்னா, அதாவது நீங்கள் நாம் இன்னொரு பாதாளத்தை நோக்கி போகிறோம். அது எப்படின்னா இந்த படத்தை பாருங்கள். விஜய் கட்சிக்காரர் விஜயோட ரசிகம் கட்டியிருக்கிற தலையில் கட்டிக்கிறதும், பஜ்ரங்கத்தல் விஸ்வ இந்து பட்சத்தெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் அவன் தலையில், அதாவது இந்த நல்லா ஞாபகம் இருக்கா, மசூதி அடித்தாங்கல்ல, இதே மாதிரி பட்டை கட்டிட்டு தான் நிற்பாங்க. கையில் கத்தி வச்சு ஆக்ரோஷமாக நிற்பான். இதே மாதிரி அந்த துண்டை கட்டியிருப்பாங்க. தலைப்பான்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி தான் இவங்களும் அந்த துண்டை கட்டியிருப்பாங்க. ரெண்டையும் பாருங்கள். அப்போது ஒரு நார்த்தில் வளர்ந்து, அதாவது ஒரு அழிவை கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த பஜ்ரங்கத்தல் விஸ்வந்து பட்சத்து தெய்வங்கள்லாம் ஒரு கோஷம் போகிறாங்கல்ல, ஒரு சிவப்பு இந்த துண்டை கட்டிட்டு, அதே பாணி இவனும் கட்டுவான். இவனும் அதே பாணி. இவங்களுக்கு அதாவது மிதி போடுறதும் தெரியாது, எவ்வளோ பேரை சாகடிச்சிட்டு வரோங்கிறதும் தெரியாது. இப்போவும் சொல்கிறேன், விஜய்ங்கிற அழிவு சக்தி தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.